நீங்கள் மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் அப்படிங்கிறது எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதோட டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பக்காவாக போகுது. இப்படி நடக்கிறது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் மணி பீப்புள் இந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ட்ரேடில் என்டர் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்டியூஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரண்டா இருந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டா ரீட்டைல் ட்ரேடரை திருப்பி விட்டுருவாங்க. ஸோ இதை வந்து மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை தான் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவை குறிக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு எந்த ரேஞ்சை நம்புறாங்களோ அந்த இடத்துல அதிகமான ஸ்டாப் லாஸ் அப்படி இல்லைனா செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போது அந்த ரேஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் வந்து அதோட எக்ஸிஸ்டிங் டைரக்ஷனுக்கே போயிடும். ஸோ இதை வந்து இப்போ பார்ப்போம் அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அதாவது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அப்போது பை என்ட்ரி எடுக்கிற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் திரும்ப கரெக்ஷன் ஆகிறப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ ஒரு புல் பேக்குக்காகவோ இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் இப்படி ரிவர்சல் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் அவங்க வந்து என்ட்ரி எடுக்க வெயிட் பண்ணுவாங்க, என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் என்ன ஆகிடும், ப்ரைஸ் சடனாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்துடும். இப்போது இந்த இடத்துல யாரோட ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி அந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகிருக்காங்க இல்லையா, பை என்ட்ரி வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே அந்த இடத்துல கீழே இருக்கும். ஓகேவா, அந்த என்ட்ரிக்கு கீழே அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது பை என்ட்ரி எடுத்திருப்பாங்க, குறிப்பிட்ட ரேஞ்சு கீழே வந்தால் பைலேருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரியான ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அதே போல் செல்லரும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருப்பாங்க, என்ட்ரி ஆர்டர் எப்படின்னா லிமிட் ஆர்டர் மாதிரி. மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா எனக்கான செல் என்ட்ரி எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப்புங்கிறது வந்து ஆல்ரெடி மார்க்கெட் என்டர் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போயிடுச்சுன்னா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருப்பாங்க. ரெண்டாவதாக மார்க்கெட்டில் உள்ள நுழையணும்னு நினைக்கிறவங்க, அதாவது செல் சைடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எதனால் செல் ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படிங்கிற நினப்பில் செல் என்ட்ரிக்கான ஆர்டரும் போட்டு வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அங்கே அதிகமான லிக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம லிக்யூரிட்டி பூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல அதிகமான லிக்யூரிட்டி இருக்கும், செல் சைடுக்கான லிக்யூரிட்டி. இங்கே ரெண்டு தரப்பு ரெண்டு விதமான ட்ரேடர்ஸும் இருப்பாங்க. அதாவது பை என்ட்ரி எடுத்தவங்க வந்து லாஸை வந்து லிமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதே போல் செல் என்ட்ரி எடுக்க போகிறவங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர்ஸையும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போது நிறைய செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். அப்படிங்கிறப்போ லிக்யூரிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த லிக்யூரிட்டி தான் யாருக்கு தேவை, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேவை. ஸோ இப்போது அந்த லிக்யூரிட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆல்ரெடி என்ன ட்ரெண்டில் இருந்துச்சு, எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட் என்னவாக இருந்துச்சோ அதே ட்ரெண்டுக்கு போயிடும். ஸோ இதை தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிளியராக புரியுது இல்லையா? இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி எடுத்தாங்க. ஆனால் மார்க்கெட்டை திரும்புகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை காமிச்சு, அதாவது ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் பண்ணி லோவரில் வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை காமிச்சு எல்லாரும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் திரும்பிடுச்சு, இது வரைக்கும் அப் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் செல் ஆர்டர் போட்டோன்னே அந்த ஆர்டரை எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஒரிஜினல் ட்ரெண்டான அந்த அப் ட்ரெண்டுக்கே போயிட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்னு இல்லை, அதாவது ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகிறப்பையும் இந்த மாதிரியான இன்டியூஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ப்ரைஸ் இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகுது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே.
ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சப்போர்ட்டுக்கிட்ட அந்த ரேஞ்ச் வரவும் திரும்ப பைக்கான என்ட்ரி எடுப்போம். அதே போல் கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து போட்டு வச்சுருப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான், முன்னாடி பார்த்த மாதிரி தான். இந்த இடத்துல யாரோட ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல பை எடுத்தாங்க இல்லையா, பை என்ட்ரி எடுத்தவங்களுக்கான ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதே போல் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா செல் என்ட்ரி எடுங்க அப்படிங்கிற மாதிரியான செல் சைடுக்கு போட்ட பெண்டிங் ஆர்டர்ஸும் இருக்கும். அப்போது 2 விதமான ஆர்டர்ஸும் இங்கேயும் இருக்கும். அப்போது இங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது இல்லையா, அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் திரும்ப அந்த டவுன் சைடு வந்து அந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகும்போதும் இந்த மாதிரியான இன்டியூஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது மார்க்கெட் லோலேருந்து ஹைக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. இந்த லோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லோ, அகெயின் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது, தென் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, கிளியராக தெரியுது இல்லையா, ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் ஆகுது. அதே போல் ரெண்டாவதாக இருக்கிற அந்த ஹையர் லோ அப்படிங்கிறது இப்போதைக்கு கரெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், திரும்ப பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு நல்லா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரியை பட்டுட்டு அகைன் மேலே போகணும். ஆனால் நமக்கு என்ன ஆகும், கீழே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணிவிடும். தென் நம்ம என்ன முடிவு பண்ணுவோம், மார்க்கெட் இப்போது டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு லோவர் லோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு திங்க் பண்ணி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா செல் ஆர்டர்ஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு தென் அது ஒரிஜினல் ட்ரெண்டான அதோட அப் ட்ரெண்டுக்கே வந்து ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறத நம்ம இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு கிளியராக தெரியுது இல்லையா, அந்த ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லோவர் லோ மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு தென் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரிஜினல் ட்ரெண்டுக்கே போயிடுச்சு. ஸோ இப்போது இதை வந்து இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வச்சுருக்க டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னா நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அது நமக்கு ஒரு சில நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ட்ரெண்டை பார்க்குறீங்க, ஒரு சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதை டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் வந்து வச்சு பார்க்கணும். அப்போ தான் கிளியரான ஐடியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதையே நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக தெரியுது இல்லையா. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து லோ ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. தென் அதில் இருந்த மாதிரியே நமக்கு இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் ஆகிருக்கு. இப்போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு சந்தேகம் வரும், அதுலேயும் ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆனிச்சு, இதுலேயும் ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகிருக்கு, இதில் நமக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது அப்படின்னு. ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த இடத்துல பாருங்களேன், ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் தேர்டு கேண்டலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து ட்ரா பண்ணலாம். ஃபேர் வேல்யூ கேப் வரும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ப்ரைஸ் வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகிருக்கு. திரும்ப அந்த இன்னெஃபிஷியன்ட் மூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்செல்லாம் வந்து டச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை தான் நம்ம ஆர்டர் பிளாக்கில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கேயும் அதே போல் தான், இங்கே ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ ப்ரைஸ் இன்னும் அதை வந்து மிட்டிகேட் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு லோ வச்சுது, அகெயின் ஹை போயிருக்கு. ஆனால் இங்கே கேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறையவே இருக்குது. திரும்ப ரிவர்சல் ஆகிறப்போ இங்கே கரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணி இங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே போயிருக்கு. அப்போது இந்த ஆர்டர் பிளாக்கை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருக்கவும் மாட்டீங்க, அதே போல் இங்கே ஸ்டாப் லாஸும் போட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறப்போ கிளியரான ஆர்டர் பிளாக் வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகேவா, இப்போ இந்த 5 மினிட்ஸில் பாருங்களேன், எங்கேயுமே உங்களுக்கு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது வந்து இல்லை. ப்ரைஸ் வந்து கரெக்டாக மூவ் ஆன மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கும். 15 மினிட்ஸில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்மளால் எப்போ ஆர்டர் பிளாக் இல்லைனா எஃப்விஜி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு கேண்டில் வரணும். ஒரு கேண்டில் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆகிருக்கணும், அதோட பாடி வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்மளால் ஈஸியாக எஃப்விஜியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இந்த கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் தேர்டு கேண்டலுக்கும் நடுவில் கேப் இருக்கும், இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போது நமக்கு தெரியும் திரும்ப ஆர்டர் பிளாக் வரைக்கும் ப்ரைஸ் வரும், வந்துச்சுன்னா இங்கே என்ட்ரி எடுக்கலாம்,
ஆர்டர் பிளாக் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டீங்க, இந்த இன்ஸ்டியூஷனோட ட்ராப்லேயும் நீங்கள் மாட்டியிருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு இங்கே பட்டுட்டு இந்த இடத்துல இந்த இன்எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆன ப்ரைஸை எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணுறது மூலமா நமக்கு வேறு ஏதாவது ஐடியா கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே போயிருக்கு மார்க்கெட்டு. இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் இந்த பாருங்களா வரிசையாக 1 2 3 4 இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு கேண்டிலோட க்ளோசிங் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்கு கீழே வரவே இல்லை. ஆனால் கடைசியாக அந்த 5th பாயிண்ட் பாருங்கள், இந்த இடத்துல அந்த ரெட் கேண்டில் க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அது வந்து அந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கு. அப்போ எல்லோரும் என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக போகுது, சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எல்லாரும் உள்ற போயிருப்பாங்க. அதே போல் அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், செல்லர்ஸ் உள்ற வந்திருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேட் பண்ணுற செல்லர்ஸ் எல்லாமே உள்றி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றி பார்க்குறேன். ஸோ இப்போ இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 2 3 4 4 இடத்துலையும் நமக்கு அந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் வரல, எந்த கேண்டிலோட க்ளோசிங்கும் அங்கே இல்லை. அதே போல் தான் அந்த 5th பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேண்டிலோட விக்கு மட்டும் தான் கீழே வந்திருக்கு, க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், 1 hour கேண்டில் அந்த க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம் இல்லையா, தேவையில்லாத அந்த ட்ராப்லேயும் நம்ம போய் மாட்டிருக்க மாட்டோம். அப்போது ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ பிரேக் ஆகுது அப்படிங்கிற டயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான இன்டியூஸ்மெண்ட் ட்ராப்லேருந்து உங்களால் வந்து தப்பிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்டியூஸ்மெண்ட்னா என்ன. ஸோ ட்ரேடிங்கில் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி நமக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பாதுகாப்பாக ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.